அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலு. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு சித்திரை மாதம் 15ஆம் தேதி, திங்கட்கிழமை, பிரதமை திதி, பரணி நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் காலையில் 7:30 to 9 வரை, யமகண்டம் 10:30 to 12 வரை, நல்ல நேரம் காலை 6:30 to 7:30 வரை, 11:30 to 2:30 வரை மத்தியானம், சாயங்காலம் 4:30 to 5:30 வரை. இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் வெள்ளை கலர் சற்று போடுவது நல்லது. தவிர்க்க வேண்டியது அவாய்ட் பண்ண வேண்டியது பச்சை கலர். காலையில் சாப்பிடக்கூடியது உருளைக்கிழங்கு, மொச்சை ஆகியவற்றை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இப்போது ஜோதிட பாடத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். அஸ்த நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்வார்கள். அது கொஞ்சம் நீதி நேர்மை நியாயம் அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டவர்கள் இல்லை, உண்மைக்கு புறம்பாகத்தான் நடந்து கொள்வார்கள். கலகப்பிரியர்கள், குடும்பத்தில் குழப்பம் உண்டு விலக்கில்லாடி ஆச்சாரத்தை அனுசரிப்பவராக இருப்பார். இவர்கள் குடும்ப பற்றுதல் உடையவராயும் பொருள் ஈட்டுவதில் சாமர்த்தியம் உடையவராகவும் சுயநல பற்று உடையவராகவும் இருப்பார். சகோதரிகளை புறக்கணிப்பவர், அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார். கல்வி ஞானம் உடையவராக இருப்பார். அந்த கல்வி எதுக்குன்னு தான் தெரியல. கல்வி ஞானம் உடையவராக இருந்து சகோதரிகளை புறப்படிப்பார், உண்மைக்கு புறம்பாக நடப்பவராக இருந்தால் அந்த கல்வினால் உபயோகம் என்ன இருக்கிறது? பட் இவர் கல்வி ஞானம் உடையவராகத்தான் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி பார்ப்போர் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. இதுக்கு திசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு ஏதாவது சில்லறை தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும். கண் காது இவற்றினால் ஏதாவது நோய்கள் ஏற்படலாம். வீண் சச்சரவு கூட உண்டாகக்கூடும். அன்னையின் உடல்நிலை பரவாயில்லை. அடுத்து ரிஷபராசி. சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது, ஆனால் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. பணத்தட்டுப்பாடு சற்று அதிகரிக்கக்கூடும். ஆயினும் மனைவி மக்களால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவும் கிடைக்கும். சிறியோரிடம் கூட அடங்கி போக வேண்டிய சூழ்நிலை. அடுத்து மிதுன ராசி. பணவரவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. நண்பர் உறவினர்கள் பெரியோர் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. கல்வி கழிவுகளில் மனம் ஈடுபடுகின்றது. ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங்கினால் நல்ல லாபம் வரும். வெளியூர் பிரயாணங்கள் நல்ல பலனை தருகின்றன. அடுத்து கடகராசி. பொருள் வரத்து நன்றாக இருக்கின்றது. பெரியோர் ஆதரவு, மனைவி மக்களால் மகிழ்ச்சி, உறவினர்களால் நண்பர்களால் எதிர்பாராத உதவி, மகிழ்ச்சியாய் பொழுதை போக்குவது முதலியன கிட்டும். ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல பலன் கிடைக்கிறது. அடுத்து சிம்மராசி. தந்தையின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படக்கூடும். பிரயாணங்களினால் நன்மை ஏதும் கிடைப்பதில்லை. விரோதிகளால் தீமை, பொருள் இழப்பு நேரிடும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் பிரச்சனை வருகிறது. மேலதிகாரிகளின் கோபத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். அடுத்து கன்னிராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. வீணாக கெட்ட பெயர் ஏற்படும். உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும். பொருள் நஷ்டமும் மனைவி மக்களிடம் சச்சரவும் உண்டாகலாம். வழக்குகளில் நல்ல முடிவு ஏற்படக்கூடும். அடுத்து துளாராசி. பொருள் சேர்க்கை உண்டாகிறது. மனைவியின் நடவடிக்கை பேச்சினால் மகிழ்ச்சி உண்டாகிறது. பெரியோர்களினால் பாராட்டையும்
அவர்களின் நன்மதிப்பையும் பெறலாம். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் ஆதாயம் கிடைக்கிறது. பிரயாணங்களால் நல்ல பலனே உண்டாகின்றன. அடுத்து விருச்சிக ராசி. ஆடல், பாடல், விளையாட்டு, சினிமா, விருப்பமான பொருள்களை சாப்பிடுவது என பொழுது ரொம்ப இன்பமாகவே கழிகிறது. சிறு சிறு துன்பங்கள், தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமே. புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். அடுத்து தனுசு ராசி. மனக்கவலை சற்று அதிகரிக்கிறது. பொருள் நஷ்டம், வீண் தொல்லைகள் ஆகியவை ஏற்படுகின்றன. ஆயினும் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறையும். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவை எப்படியும் மாறலாம். அது லாபமும் வரலாம், லாஸும் வரலாம். அப் அண்ட் டவுன் வர வாய்ப்புள்ளது. அடுத்து மகர ராசி. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம். வீடு, மனை, நிலம் முதலியவை வாங்கவும் விற்கவும் நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகின்றது. வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான ஒரு வகைகள், வழிவகைகள் புலப்படுகின்றன. அடுத்து கும்பராசி. பொருள் வரவு, ஆடை அணிகள் சேர்க்கை, நண்பர்கள், உறவினர்களுடன் சுவையான விருந்து முதலியவை கிட்டும். கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சி இருப்பதாகவே இருக்கிறது. கடன் வாங்குவதற்கு சிறு பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கிறது. நண்பர்கள் உதவியாக இருக்கின்றனர். அடுத்து மீனராசி. வீட்லேயும் சரி, வெளியும் சரி, கௌரவம், புகழ், அந்தஸ்து, மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகின்றது. ஆனால் பண விரயமும் ஏற்படும். இன்றைக்கி ட்ரேடிங், ஸ்பெகுலேஷன் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.